வாப்பா கதிரு, சாமி கும்பிட்டுக்கப்பா. சரிம்மா. ஏலே, சாமி அந்த பக்கம் இருக்குல்லே, அங்க பார்த்து கும்பிடு. மா, எனக்கு சாமி நீங்க தான். உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற சாமி எல்லாம். உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா அது போதுமா எனக்கு. என்னப்பா கதிரு, இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எனக்குமே இருக்கும். அது போதுமா எனக்கு. சரிப்பா, பொங்கலுக்கு நாள் இல்லை, ஜவுளி எடுக்கணும்ல. நேற்றே பாட்டியும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டாங்கன்னு போக முடியல. இன்னைக்கு நீயும் அமுதாவும் போய் பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்துடுறீங்களாப்பா? சரிங்கம்மா, இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம். அப்புறம்ப்பா கதிரு, பாட்டிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சேர்த்தே எடுக்கணும், சரியா? என்னம்மா நீங்க அதை நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, யாருக்கும் துணி எதுவும் எடுக்காம விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் நல்லா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. என்ன எங்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா, பொங்கல் வருதுல்ல, பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி எடுக்கணும்ல. அதுக்கு தான் கதிரையும் அமுதாவையும் இன்னைக்கு போய் எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி, பொங்கலுக்கு இன்னும் நாள் இல்லையே, இப்பவா துணி எடுக்க போறீங்க? ஆமாம்மா, ஒரு வாரம் பிடிச்சி இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் பொங்கலுக்கு துணி எடுக்கணும்டான்னு. இவனுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி கடைசியில் போகவே இல்லை. இன்னைக்கு தான் போய் எடுத்துட்டு வரணும். சரி சரி, பொங்கலுக்குன்னு போது எல்லாருக்கும் துணி எடுக்கணுமே. அப்ப இவங்க 2 பேரும் மட்டும் போனா எப்படி? யாராவது பெரியவங்க போகணும்ல மரகதம், நீயும் கூட போ, அப்பதான் பார்த்து எடுத்துக்கிட்டு வர முடியும். அது இல்லைம்மா, எனக்கு இந்த பிபி வந்ததுலேருந்து கொஞ்ச நேரம் வெளியே எங்கேயாவது போய் நின்னாலே தலையெல்லாம் கறக்கிக்கிட்டு வருது. அதனால தான் நான் போகல. கதிராமதான் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. அட என்ன மரகதம், அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்னா அவங்க போய் எடுத்துக்கிடுவாங்க. இத்தனை பேருக்கு எடுக்கணும்ல, அவங்க 2 பேர் போய் ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்குள்ள எம்பிட்டு நேரம் ஆகும். கூட யாராவது ஒருத்தர் போனா கூட கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கு என்னம்மா செய்யறது? நீங்களும் ஐஸ்வர்யாவும் வேணா கூட போயிட்டு வரீங்களாம்மா? சரி பின்ன, நீ இவ்வளோ தூரம் கேட்கும்போது நீ எப்படி மாட்டேன்னு சொல்றது? சரி, நானும் ஐஸ்வர்யாவும் கூட போயிட்டு வரோம். ஐயோ, என்ன இது பாட்டியும் ஐஸ்வர்யாவும் கூட வரேங்கிறாங்க? நேத்தே அமுதா என்ன பிடிக்குமா உங்க மாமாவை பிடிக்குமான்னு இல்லாத சந்தேகம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. இதுல வேற இவங்களும் துணி கடைக்கு வரேங்கிறாங்க. இனி அங்க வச்சு ஏதாவது நடந்தா அதுக்கு வேற இவ கேள்வி மேல கேள்வி கேட்பாளே. சரி, என்ன பண்றது? கதிரு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சரி பின்ன, நீங்களும் வந்ததுலேருந்து எவ்வளோதான் வீட்டுக்குள்ளேயே கிடப்பீங்க. கொஞ்சம் துணி கிடைக்க அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தால் உங்களுக்கும் பொழுது போகும். சரி பின்ன, இப்போ எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. அப்பா கதிரு, பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வாப்பா. சரிங்கம்மா. அடடே, வாங்க வாங்க கதிர்வேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் தம்பி. அட என்னண்ணே ஏன் புண்ணியத்துலங்கிறீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி போகுதுண்ணே? பரவாயில்லங்க தம்பி, இப்ப பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா போகுது. நேத்து தான் நினைச்சேன் எங்க பொங்கல் ஆயிடுச்சு, தம்பி இன்னும் ஜவுளி எடுக்க வரலையேன்னு. ஆமாங்கண்ணே, கொஞ்சம் வேலை ஆகி போச்சு. அதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜவுளி எடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரிங்க தம்பி, சந்தோஷம். சரி உள்ள போங்க தம்பி, போயிடும் பார்த்து எடுங்க. சரிங்க அண்ணே. அட எவ்வளோ பெரிய கடை! முன்னாடியெல்லாம் இந்த ஊர்ல இந்த மாதிரி கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் துணி எடுக்கணும்னா டவுனு பக்கம் போகணும். பரவாயில்ல, இப்போ ஊருக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கடையெல்லாம் வந்துருச்சு. ஏன்பா கதிரு? ஆமா பாட்டி, இப்ப நம்ம ஊர்லயே எல்லா கடையும் வந்துருச்சு. எதுக்குமே டவுனுக்கெல்லாம் போகணும்னே இல்ல, இங்கேயே எல்லாம் எடுத்துக்கலாம். சரி பாட்டி, உங்களுக்கும் ஐஸுக்கும் என்ன துணி வேணுமோ எல்லாம் பார்த்து எடுத்துக்கங்க. சரிப்பா. 1 hour later. எல்லாருக்கும் துணி வாங்கியாச்சு. இனி உனக்கும் எனக்கும் மட்டும்தான் வாங்கணும். ஏங்க, உங்களுக்கு ஷர்ட் நான் எடுக்கிறேங்க. உத்தரவு மகாராணி. அதே மாதிரி உனக்கு புடவையும் நான் தான் எடுப்பேன். சரிங்க. சரி, அப்ப முதல்ல உனக்கு புடவை எடுத்துடலாம், அப்புறமா போய் எனக்கு ஷர்ட் எடுத்துக்கலாம். சரிங்க. இதுல எந்த புடவை என் பொண்டாட்டிக்கு எடுக்கலாம்? இந்த புடவை எப்படி இருக்கமுதா? நல்லா இருக்குங்க. இரு இதை வச்சு பாரு. அழகா இருக்கமுதா. ஆனா இந்த கலர் உன்கிட்ட இருக்குல்ல? ஏங்க, அதெல்லாம் பரவாயில்லைங்க, என்கிட்ட எல்லா கலருமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. அப்படியா? சரி இரு, இது வேண்டாம், நம்ம வேற பார்க்கலாம். அதை விட இந்த புடவை பாருமுதா, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா நீ இப்ப கட்டியிருக்கிற புடவையும் இதுவும் ஒரே கலர்ல இருக்கே. அப்ப இது வேண்டாம். ஏங்க,
அது இல்லாமதா எல்லா புடவையும் அழகா இருக்கு. உனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல. பேசாம எல்லாத்தையும் எடுத்துருவோமா? என்னது? சும்மா சொன்னேன். சரி இரு, வேற பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எடுத்துருவீங்களா? எடுத்துருவாமதா. பார்க்கலாம். ஐசு கண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி, எது எடுக்கிறதுன்னு. ஐயோ கண்ணு, நம்ம என்ன இங்க துணி எடுக்கவா வந்தோம்? பின்ன எதுக்கு பாட்டி வந்திருக்கோம்? பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஐயோ அது இல்ல கண்ணு, அங்க பாரு, உன் கதிர் மாமே அந்த அமுதாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கிடக்கான். ஒன்னு நான் இங்க கூட்டிக்கிட்டு வந்ததே, நீ கதிர் மாமா எனக்கு அது வேணும், புடவை வாங்கி கொடுங்க, தாவணி வாங்கி கொடுங்கன்னு ஒன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு கிடந்தா தானே அவனுக்கு உன் மேல ஒரு பிரியம் வரும். அதை விட்டுட்டு இங்க வந்து தனியா நின்னுக்கிட்டு கிடக்க. ஐயோ என்ன பாட்டி சொல்ற? ஆமா கண்ணு, அந்த அமுதாவுக்கு அவன் புடவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீயும் போய் மாமா எனக்கும் புடவை வேணும்னு கேட்டு வாங்கு போ. அவ்வளவுதானே, சொல்லிட்டல பாட்டி. இப்ப பாரு. ஒரு வழியா எடுத்துட்டாமதா. எங்க? இந்த புடவை போதும். இது உனக்கு அழகா அம்சமா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காமதா? நீங்க எடுத்து கொடுத்து எனக்கு பிடிக்காம இருக்குமா மாமா? சூப்பரா இருக்கு. சரி கொடு, அப்ப இந்த புடவைய வாங்கிடலாம். மாமா என்ன ஐசு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? இல்ல மாமா, வெளிநாட்டுல தான் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழகிட்டேன். இங்க நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் பொங்கலுக்கு புடவை கட்டினா நல்லா இருக்கும்னு பாட்டி சொல்லிச்சு. அதான் புடவையே எடுக்கலாம்னு வந்தேன் மாமா. அப்படியா ஐசு? சரி புடவையே எடுத்துக்க, உனக்கு நல்லா தான் இருக்கும். சரி மாமா, எனக்கு இந்த புடவையெல்லாம் எடுத்து பழக்கம் இல்ல. நீங்களே எனக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்து கொடுங்க மாமா. அதுக்கு என்ன, எடுத்து கொடுத்துட்டா போச்சு. உனக்கு எந்த புடவை எடுக்கலாம்? ஐசுகண்ணு, அவன் கையில வச்சிருக்கிற புடவை அந்த அமுதாவுக்கு அவன் பார்த்து பார்த்து எடுத்த புடவை, அதுதான் வேணும்னு சொல்லு. ஏன் பாட்டி, அவளுக்கு எடுத்த புடவை எதுக்கு எனக்கு? எனக்கு மாமா வேற புதுசா பார்த்து எடுக்கட்டும். ஐயோ உனக்கு விவரம் இருக்கா இல்லையா? இங்க பாரு, உனக்குன்னு சொன்னா அவன் எதையாவது ஒன்று ஒரு புடவை எடுத்து கொடுத்து இந்த இதை கெட்டிக்கன்னு சொல்லுவான். ஆனா அந்த புடவை அமுதாவுக்கும் போது அவன் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து அவனுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்திருக்கான். இப்ப அந்த புடவையை நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அவனுக்கு பிடிச்ச புடவையை நீ கட்டுனா அவனுக்கு உன் மேல ஒரு பிரியம் வரும். அப்படிங்கிற? சரி இரு. மாமா, உங்க கையில வச்சிருக்கிற புடவையே ரொம்ப அழகா இருக்கே, அதே எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, அதையே நான் எடுத்துக்கிறேன். அது வந்துமா ஐசு, இது அமுதாவுக்குன்னு எடுத்த புடவை. அதனால என்ன மாமா, இந்த மாதிரி புடவை இந்த கடையில வேற இருக்காதா? வேற இருந்தா எடுத்துக்க சொல்லுங்க, இல்லனா வேற ஏதாவது புடவை எடுத்துக்க சொல்லுங்க. எனக்கு இந்த புடவை தான் மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வேணும். ஐயோ முறைக்கிறாளே. அதானே, இவ்வளவு பெரிய கடையில இன்னும் வேற புடவையா இல்ல, அதான் ஐசு இது பிடிச்சிருக்குன்றாளேப்பா, இத அவ எடுத்துக்கிட்டோம். அவ வேணா வேற ஏதாவது புடவை பார்த்து எடுத்துக்கிட்டோம். அது இல்ல பாட்டி, அது இந்த மாதிரி பட்டு புடவையெல்லாம் கல்யாணம் ஆனவங்க தான் கட்டணும். ஐசு சின்ன பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளைங்க கட்டுற மாதிரியான புடவை கட்டினா தானே நல்லா இருக்கும். அமுதா, இந்த புடவையை நீ பிடி. ஐசுக்கு நான் வேற புடவை பார்த்து தரேன். இந்த புடவை ஐசுக்கு அழகா இருக்கும். இந்த ஐசு, இந்த புடவை உனக்கு எடுப்பா இருக்கும், இதை கட்டிக்க. சரி சரி அமுதா, நேரமாச்சுல பில்லு போடலாம் வா. பாத்தியம்மா ஐசு, பொண்டாட்டிக்கு வாங்கின புடவைய கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் கிட்ட இருந்து அவளை எப்படிதான் பிரிக்கிறதுன்னு தெரியலையே. பாட்டி நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். கிட்டுமாமா, நாளைக்கு பொங்கல். நம்ம அமுதாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் நாளைக்கு தலை பொங்கல்ல. பொங்கலுக்கு சீரு கொண்டு போய் கொடுக்கணுமே, என்ன செய்யறது கிட்டுமாமா? ஐயோ ஆமாம்டி பட்டு, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. கையில் பணமும் இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலை. ஆனால் பொங்கல் சீரு கட்டாயம் கொண்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா சம்மந்தி அம்மாவும் மாப்பிள்ளையும் நம்மளை என்ன நினைப்பாவோ சொல்லு. ஐயோ கிட்டுமாமா, சம்மந்தி அம்மாவும் கதிர் தம்பியும் ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்மளை எதுவும் நினைக்கலைனாலும் நம்ம பொங்கல் சீரு கொடுத்தா தானே அமுதாவுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும். ஆமாம்டி பட்டு, ஆனால் இப்போ என்ன செய்ய? கிட்டுமாமா, நம்ம கையில் பணம் இல்லை, ஆனால் என்னுடைய தாலி செயின் இருக்கே, இதை கொண்டு போய் அடமாச்சு பொங்கல் சீரு செஞ்சா என்ன? என்னடி பட்டு சொல்கிறே?
ஆமாம் கிட்டு மாமா, இப்போ இதை விட்டால் வேற வழியும் இல்லை. இந்த தாலி செயினை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தில் பொங்கல் சீரை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணி நம்ம தாலி செயினை மீட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க கிட்டு மாமா? சரிடி பட்டு, நீ சொல்கிறதும் சரிதான். இப்போ அவசரத்துக்கு பணம் யாருக்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. தாலி செயினை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம பொங்கல் சீரை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் எதையாவது பண்ணி தாலி செயினை திருப்பிக்கிடலாம். சரி கிட்டு மாமா. அக்கா, பட்டுக்கா. கிட்டு மாமா, கதிர் தம்பியோட குரல் போல இருக்கே, வாங்க போய் பார்ப்போம். அட கதிர் தம்பி வாங்க, அமுதா வரல? இல்ல பட்டுக்கா, நான் மட்டும்தான் வந்தேன். உங்களுக்கு பொங்கலுக்கு துணி எடுத்தேன், அதான் சரி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அட என்னத்துக்கு தம்பி, உங்களுக்கு தலை பொங்கலுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு துணி சீருன்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு தம்பி எங்களுக்கெல்லாம் துணி எடுத்தீங்க? அட இருக்கட்டும்க்கா, பொங்கலுக்கு குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் துணி எடுக்கணும். நீங்களும் என் குடும்பம் தானே, அப்புறம் உங்களுக்கு எடுக்காம எப்படி? புடிங்க. சரி தம்பி. அப்புறம் பட்டுக்கா, இந்தாங்க இந்த பணத்தை புடிங்க. ஐயோ, இது எதுக்கு தம்பி? பணமெல்லாம் எதுவும் வேணும் தம்பி. கா வேங்கக்கா, இருக்கட்டும், ஏதாவது செலவுக்கு ஆகும், வேங்க. ஐயோ தம்பி சும்மா இருங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம், பணமெல்லாம் இருக்கு, நீங்க புடிங்க. பட்டுக்கா வேங்க. அத பொங்கலுக்கு அமுதாவுக்கு சீர் செய்யணும்ல, தாலி செயினை வச்சுதான் சீர் செய்யணும்னு இல்ல, இந்த தம்பி கொடுக்குற பணத்திலையும் சீர் செய்யலாம். தம்பி. கா ஒன்றும் இல்லை, வைங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. சரிங்க தம்பி. பழசியெல்லாம் போட்டு போகி கொளுத்தியாச்சு. இனி நாளைக்கு விடிஞ்சா தை பிறந்துரும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கணும். மா பழசெல்லாம் அவ்வளோதானம்மா, இன்னும் ஏதாவது இருக்காம்மா? இல்லைப்பா கதிரு, அவ்வளோதான். சரி சரி போதும். நாளைக்கு காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்ல, நீங்கள் 2 பேர் போய் படுத்துக்கங்க. சரிங்க அத்தை. ஐசுகண்ணு, என்னம்மா என்னாச்சு? பாட்டி, எனக்கு நினைச்சா அப்படியே கோவமா வருது பாட்டி. என்னத்துக்கு கண்ணு? இன்னைக்கு புடவை கடையில் ஆஃப்டர் ஆல் ஒரு புடவைய கூட அவளுக்காக எடுத்ததே எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல மாமா. எனக்கு அதை நினைக்கும் போது அவ்வளோ டென்ஷன் ஆகுது பாட்டி. விடுகண்ணு, அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேலே அவ்வளவு பிரியம். அதனால தான் அந்த பிரியத்தை மாற்றி அவன் மேலே அவனுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி செஞ்சிருவோம். செய்யணும் பாட்டி, உடனே செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னால எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த புடவைய அந்த அமுதா கட்டவே கூடாது பாட்டி. என்ன கண்ணு சொல்ற? ஆமாம் பாட்டி, கதிர் மாமா அவளுக்காக ஆசையா பார்த்து பார்த்து எடுத்த புடவைல்ல, அந்த புடவைய அவ கட்டவே கூடாது. அட அவ்வளவுதானே. அதான் எல்லாரும் வேண்டாத பொருளை பழசெல்லாம் போட்டு போகி கொளுத்திக்கிட்டு இருக்காங்களே. உனக்கு பிடிக்காததை நீயும் போட்டு போகி கொளுத்து. சரியா சொன்னீங்க பாட்டி. வணக்கம், நான் தான் உங்க கதிர்வேலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.